அஜீஸ் பையன் ஒரு வேலையை பார்த்து விட்டான். அதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் சித்துக்கும் எனக்கு ஒரே சண்டை மாதிரி ஆக்குறீங்க. விஜய் சித்துக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஏன் அந்த வீடியோ நானே ஒரு வீடியோ பார்த்துனுக்கிறேன், என் ஃபேமிலியில பாக்குறாங்க, குட்டீஸ்லாம் பாக்குது, எல்லாம் என்ன திட்டுறாங்க. ஏதோ போற போக்குல ஏதோ பண்ணி விட்டேன், தயவு செய்து விடுங்க. ஐயோ ஒரு பாவி பண்ணி விட்டு போயிட்டா அஜீஸ். பணம் சரியா வரலன்னா டைரக்டர் தராங்க, நடிக்கவே தெரிலன்னா ஹீரோவை கத்துவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட ஆக்டிங் கரெக்டா இருக்குன்றாங்க. நீ கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டா அவரு பண்ணிட்டாரு விக்கி. எல்லாரும் கேஜிஎஃப் மாதிரி வந்து கம்பேக் கொடுக்க முடியுமா? இந்த ஒரு கேஸுக்கு எப்படி சொல்றிய சத்து சத்துமா சத்து தம்பி எவ்வளவு கேஸ் வச்சிருக்கிற? கைய தூக்குனா கேஸ் உனக்கே தெரியுது. அது ஜோபி பசங்க கூட என்ன சொன்னானுங்க, கைய தூக்குனா கேஸ் இப்படின்னா கேஸ் அப்படிலாம் சொல்லாத. தம்பி அவ்வளவு கேஸ் வச்சிருக்கீங்க, ஒரு கேஸ் அவ்வளவுதான். நம்ம பசங்களை பேசக்கூடாது, என்ன நடந்துச்சோ பேசி முடிச்சுக்கலாம். சத்து விஜய் சித்து அண்ணா வந்து ஆல்ரெடி டிடிஎஃப் வந்து ஒரு சில கலாய்ச்சி போடுற மாதிரி, கலாய்ச்சின்னு சொல்ல முடியாது, அவர் வந்து இந்த டிடிஎஃப் அந்த நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம சேனல்ல அந்த வீடியோ போட்டிருந்தோம். டிடிஎஃப்க்கும் விஜய் சித்து அண்ணாக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த பேசின வீடியோ வந்து விஜய் சித்து அண்ணா வந்து ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போட்டிருந்தாரு. டிடிஎஃப் மாதிரி ஒரு வீடியோவா டிராமா மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே டிராமா மாதிரியே வந்து நம்ம அஜீஸ் இருக்காரு இல்லைங்களா, டிடிஎஃப் அண்ணா கூட இருக்கிற அஜீஸ், அண்ட் தென் வந்து கேஜிஎஃப் விக்கி நம்ம ட்ரெஸ் கடை வச்சிருக்காரு இல்லைங்களா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டிராமா மாதிரி ஒன்று வந்து அஜீஸோட சேனல்ல கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போயிடுச்சு. நம்ம சேனல்ல அதை பத்தி என்னன்னு சொல்லி போட்டிருந்தோம், யாரு கரெக்ட் அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சேனல்ல வந்து பேசியிருப்போம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இதுல இருக்கும், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கேஜிஎஃப் விக்கி அந்த வீடியோஸ்ல வந்து கீழே வந்து சொல்லியிருந்தாங்க, உடனே இது வந்து டிடிஎஃப் அண்ணாவோட இஷ்யூவே கிடையாதுங்க. ஆக்சுவலா அது வந்து டிடிஎஃப் அண்ணாவை நீங்க உள்ள இன்டர்ஃபர் பண்ணாதீங்க. இதுல என்னன்னா அவர் எந்த வேலையுமே இது எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவங்க வந்து நம்ம அந்த கேஜிஎஃப் விக்கி அவர் இருக்காங்களா, ஒவ்வொரு இன்டர்வியூலயும் சரி அந்த இதெல்லாம் எல்லாத்திலையுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இன்டர்வியூ நான் வந்து யூடியூபரே கிடையாது, நீங்க வந்து என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி, நான் அப்புறம் என்ன இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க தோணுமா தோணாதாங்க? சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு, அப்புறம் என்ன நீங்க வந்த? ஏன்னா அவர் வந்து யூடியூபர் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா இன்டர்வியூ கொடுக்குறவங்க போது அந்த யூடியூப்ல வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் இன்டர்வியூ கொடுக்குறேன், நான் வந்து ஒரு நல்ல இதுக்கு தான் செய்யறேன், ஒரு சிலருக்குலாம் சும்மா இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்யறாரு. அப்ப சம்பாதிக்கிறதுக்கு தானே அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு அதுக்கு தானே தேவைப்படுது. இப்ப என்னதுக்காக வந்து அவர் அந்த மாதிரி நடிச்சாரு அப்படின்னா, நான் வந்து தெரியாம நடிச்சிட்டேன், நான் வந்து நடிச்சேன், ஃபுல்லா டேரக்டர் எல்லாமே அஜீஸ் தான், என்னை வந்து அப்படி என்ன வந்து கோத்து விட்டு போயிட்டான், என்னோட டேரக்டரே வந்து அஜீஸ் தான், நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிதுங்க ப்ரோ. இப்ப மியூசிக் சரியா போடலன்னா மியூசிக் டைரக்டர் திட்டுவாங்க, பணம் சரியா வரலன்னா டைரக்டர் தராங்க, நடிக்கவே தெரிலன்னா ஹீரோவை கத்துவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட ஆக்டிங் கரெக்டா இருக்குன்றாங்க. நீ கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டா அவரு பண்ணிட்டாரு விக்கி. நார்மல் பர்சன் ப்ரோ, ஐ எம் நாட் எ யூடியூப் செலிபிரிட்டி, யூ நோ, ஐ எம் நாட் எ இன்ஸ்டாகிராம் ப்ளூ டிக் பர்சன். நீங்க ஜஸ்ட் ஆக்டர் தான், ஆனா வந்து நடிக்கிற ஒரு மூவில வந்து எல்லாரும் டேரக்டர் தான் திட்டுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மூவி யாருன்னா ஒரு ஹீரோ பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மூவியோட ஸ்டோரி வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்டுட்டு அந்த ஸ்டோரி வந்து நல்லா கரெக்டா இருக்கா, இல்ல யாருன்னா வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கா, யாருக்குன்னா பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கா, வார்த்தைகள் எதனா தப்பா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் அந்த படத்தையே நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஒரு சில டைம் ஒரு சில வார்த்தைகள்லாம் ஒரு டேரக்டர் பேச சொன்னாலும் ஹீரோ வந்து அதை தவிர்த்துருவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து டைலாக் எல்லாமே உங்க ஓன் டைலாக் மாதிரி தான் இருந்தது. அந்த வீடியோ வந்து நான் இப்போ மேலே போடுறேன், அந்த வீடியோ பாருங்க. நீங்க அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும், அது வந்து அஜீஸ் சொல்லி கொடுத்து இவர் பண்ணியிருக்காரு, அந்த வார்த்தை எல்லாம் பேசியிருக்காரா இல்ல இவரா பேசியிருக்காரான்ற மாதிரி தெரியும். இவர் பேசின வார்த்தைக்கு அஜீஸ் கொடுக்குற ரியாக்ஷன் பாருங்க. அஜீஸ் மேலேயும் நான் தப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அஜீஸ் மேலேயும் தப்பு தான். ஏன்னா அவர் தான் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. இவங்க எல்லாம் யாருக்குமே தெரியாம வந்து அது நடந்திருக்காது. அது வந்து இந்த ஹர்ட் பண்ற மாதிரி பண்றது, இந்த ஃபிளிப் பண்ற மாதிரி பண்றது எல்லாமே விஜய் தானா தான் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அதெல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் தானா பண்ண கிடையாது. சைடிஸ் இல்லையா, பரவாயில்லையா? நீ வாங்க சைடிஸ் நல்லா இருக்காது சொல்லுங்க. என்ன லேப்ரி கீப்ரின்னு சொல்லிட்டேன் தம்பிய. அப்படி ஒண்ணும் இல்ல, நீங்க போற போல என்னைக்கு சேர்த்து கோத்து விட்ட. சத்து கேப்பார் பேச்ச கேக்குற மூளை இல்லையா? தம்பிக்கு ஒரு போனை போட்டு கேட்கலாம்ல. இந்த ஒரு கேஸுக்கு எப்படி சொல்றிய சத்து சத்துமா சத்து? தம்பி எவ்வளவு கேஸ் வச்சிருக்கிற?
கைய தூக்குனா கேஸ். உனக்கே தெரியுது. நான் ஜோபி பசங்க கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, கைய தூக்குனா கேஸ், இப்படின்னா கேஸ். அப்படிலாம் சொல்லாத. அப்படி அவ்வளவு கேஸ் வச்சுக்கிறேன். ஒரு கேஸ் அவ்வளவுதான். நம்ம பசங்களை பேசக்கூடாது. என்ன நடந்துச்சோ பேசி முடிச்சுக்கலாம். சத்து கூட ஒரு நாள் வந்து சுத்தி பாரு, ஒரு 2 கேஸ வாங்கி பாரு சத்து, தெரியும் வழி. சும்மா இல்ல பைக் எடுத்துன்னு சுத்தது, சும்மா இங்க இருந்து இங்க இப்படி போய் வரியா சத்து. அதை விட்டா கலரா லைட்டா போட்டு கீழே உட்காந்துக்கின்னு இப்படி எடுக்கிறதெல்லாம் வேலையாவா சத்து. முதுகுல குத்துனா அண்ணா அண்ணன்னு சொன்ன, நெஞ்சில குத்திட்டிய சத்து. சத்து மாவு சத்து, நெஞ்சில குத்திட்ட. டிடிஎஃப் நெஞ்சில. டிஎஃப் ஒரு இன்டர்வியூல வந்து கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க, நீங்க கொஞ்ச நாளா வந்து யூடியூப்ல வரல, ஆனா இப்ப திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு எப்பயுமே வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மள மதிக்க மாட்டாங்க, திடீர்னு போயிட்டு திடீர்னு வந்தாதான் நம்மள மதிப்பாங்க, இப்படி டக்குன்னு கம்பேக் கொடுப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாள்ல காணாமே போயிடுறாங்க எல்லாரும். கேஜிஎஃப் மாதிரி வந்து கம்பேக் கொடுக்க முடியுமா? இப்ப எந்த டஜாக்குன்னா கூட டப்பு 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 டப்புன்னு வந்து அப்படியே மாப்பிள்ள மாதிரி வீடியோ கொடுக்குறேன். எல்லாரும் கேஜிஎஃப் மாதிரி ஆவாங்களா? முடியாது. கம்பேக் கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப ஒரு வந்து எப்படி நம்ம கம்பேக் கொடுக்குறோம், ஒரு நல்ல விதமா கொடுக்குறோமா இல்ல கெட்ட விதமா கொடுக்குறோமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து யூடியூபர்லாம் கிடையாது, அதான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்னன்னா, நீங்க யூடியூபர்லாம் கிடையாது ரைட்டு தான், ஆனா யூடியூப்ல நீங்க வீடியோஸ்ல வரீங்க, இன்டர்வியூ கொடுக்குறீங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேன் அதனால இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. சரி ஓகேப்பா, நீங்க ஒரு பிசினஸ் மேனு அதனால அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, மற்றவங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது இல்ல. இன்னும் வந்து கேபி பாலா, லாரன்ஸ் அண்ணா, நிறைய பேர்த்த பத்தி இவர் பேசியிருக்காரு, அதெல்லாம் வந்து போக சொல்றேன். அண்ட் தென் இவர் வந்து ஏன் திடீர்னு இப்ப வந்திருக்காரு அப்படின்னா, தீபாவளி வேற ரீசெண்டா வந்துருச்சு இல்லைங்களா, நம்ம போட்ட வீடியோஸ்ல கீழே கமெண்ட்ஸ்லயுமே சொல்லியிருந்தாங்க, தீபாவளியா வேற ரீசெண்டா வந்துருச்சு. அந்த தீபாவளிக்கு வந்து என்ன பண்றது, கடையை வந்து ப்ரமோஷன் பண்ணணும், கடை வேற 4 கடையா இருந்தது, ஒரு கடையா வச்சிருக்காங்க போல, இப்ப அதை வேற ப்ரமோஷன் பண்ணணும், அந்த ப்ரமோஷன் பண்ணாதான் நமக்கு வந்து வியாபாரம் ஓடும் அப்படிங்கிறதுக்காக அவர் திரும்பியும் வந்து ரிட்டர்ன் நான் கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா வந்து இன்டர்வியூஸ்ல இருந்து இதுல இருந்து நிறைய வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காப்புல. ஆனா வந்து அதை நம்ம விஜய் சித்தானா வச்சு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காப்புல. நெகட்டிவா சொன்னாதான், பாசிட்டிவா சொல்றதை விட நெகட்டிவா சொன்னாதான் அதுக்கான வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னு நெகட்டிவா இவர் வளர்ந்துட்டு இருக்காப்புல. ஆனா அதெல்லாத்தையும் மறைச்சிட்டு, நான் நல்லவன் தான், நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டு தான், நான் தப்புலாம் பண்ணல, அப்படியே தப்பு பண்ணிட்டேன்னா சாரி சொல்லிட்டேன், அவர் வந்து திரும்ப என்ன தொட மாட்டாங்க, என்னை பத்தி ஏன் பேசுறீங்க, என்னை பத்தி பேசாம இருங்க, இந்த மாதிரி நிறைய இவரே சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கு வேணா விஜய் சேத்துக்கு நான் சாரி சொல்றேன். ஏன்னா சாரி கேட்கறவன் வந்து பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் அதோட பெரியவன். மன்னிக்கலன்றது அவர் இஷ்டம், அவர் பெரிய மனுஷனாகட்டும், பெரிய மனுஷனா இல்லாம கூட இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்ல. நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா நான் எப்பயுமே தப்பும் பண்ணுறோம், மன்னிப்பும் கேட்டுருவேன். இதுதான் என் பாலிசி. ஏன்னா நான் விரோதியை சேர்த்துக்க மாட்டேன், விரோதியா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். தப்புடா, சாரிடா, மன்னிச்சிடா, உன் காலில் வந்துருந்தா, உன் லைனில் நான் வரமாட்டேன்டா, கிளம்புடா. எதையும் செஞ்சுட்டு இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் தென் அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய ஃபேன்ஸ் அவங்கவுங்களாம், அதாவது நம்ம சேனல்லேயே வந்து கமெண்ட்ல போடுறாங்க, கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. என்ன கமெண்ட்லாம், இதெல்லாம் வந்து உனக்கு தேவையா, உனக்கு வந்து என்ன தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க. தேவை இருக்கிறதா பேசிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை தெரியப்படுத்துறது தான் நம்மளோட வேலை. இதுவே வந்து கேஜிஎஃப் விக்கிக்கு நடந்தாலுமே சரி, ஒரு கேஜிஎஃப் விக்கி வந்து தப்பு பண்ணல, அவர் கரெக்டாக தான் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து இது நடந்தாலுமே சரி, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ், நம்ம வாய்ஸ் ராமட்டில் வந்து நம்ம வாய்ஸ் வந்து கொடுப்போம், கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். அவர் வந்து தப்பு செய்யலை, அவர் கரெக்டாக தான் இருக்காரு அப்படிங்கிற நிலையில நம்ம கண்டிப்பாக அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, யாரும் தப்பு செய்யலை, அவங்களுக்கு வந்து நான் நியாயமாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அநீதி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம், 4 பேருக்கு அதை பற்றி தெரிவிப்போம், நம்மளும் தெரிவிச்சு அதன் மூலியமா நம்மளோட தாக்கத்தை வந்து கண்டிப்பா கொடுப்போம். இவர் வந்து அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான், சரி விடுங்கப்பா, பிசினஸ் மேனும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு, ஓகே தான். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எப்படி பேசணும், நிறைய எப்படி வார்த்தைகள் எப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. என்னன்னா வந்து ஜெயிலுக்கு போனதை பத்தி, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி யாரா கேள்வி கேட்டாங்கன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காதீங்கப்பா, நான் இன்னைக்கு போவேன், நாளைக்கு திரும்பியும் போவேன். யாருன்னா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லல, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் அந்த ஜெயில் இதெல்லாம் வந்து போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் தப்பு செய்யக்கூடாது, இன்னொரு வாட்டி திரும்ப யாரும் போகக்கூடாது, நான் திரும்ப போகக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா. இல்லை நான் இன்னைக்கு போவேன், திரும்பி நாளைக்கு போக தான் செய்ய போறேன், திரும்பியும் அதை பத்திலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா. நம்ம பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அந்த ரஜினி இதில் வந்து ட்ரெண்ட் ஆனார் இல்லைங்களா, அந்த ட்ரெண்ட் ஆகி விஜய் சித்து அண்ணா அந்த பிளாக் ஷிப்ல இருக்கும் போது இருந்தே ட்ரெண்ட் ஆகி வந்தாங்க. பிளாக் ஷிப்ல இருந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலில இருந்து சொல்லியிருந்தாங்க, சித்து அண்ணாவை ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்கலாம் வந்து வெளியில அந்த இதுன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களா, ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளா தேடி போய் யாருக்குமே ஹெல்ப் எல்லாத்துக்குமே செய்ய முடியாது, செய்ய முடியும்,
நம்ம பார்வையில யார் மேல இருக்கோ அவங்களுக்குலாம் தான் செய்ய முடியும். ஆனா நம்ம பாலா கேபிஒய் பாலா வந்து செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருந்தாரு. கேபிஒய் பாலா வந்து எப்படிங்க செஞ்சிருக்க முடியும்? இவர் வந்து கேபிஒய் பாலா எத்தனை இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுறாங்களோ, அவங்க கண்ணுக்கு யார் தெரியுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். எல்லாத்துக்கும் போய் செய்ய முடியாது இல்லைங்களா? அவருக்கு வந்து ஆபீஸ் இருக்கா, அவர் எப்படி மீட் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு PA நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த நம்பர்கிட்ட பேசினாலே நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கண்டிப்பா அவங்க கொடுத்துருவாங்க. அதே அவங்க வீடு இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி அவங்கள தேடி போய் நம்ம ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தவங்களை போயிட்டு நாடி அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் வாங்கினா மட்டுமே முடியும். பிசினஸ் மேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. டாக்ஸஸ்லாம் பே பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்டர்ஸ் பே பண்றோம் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் இன்னும் நிறைய பாலிடிக்ஸ்ல கூட இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்குலாம், இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அதுலயுமே இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நல்லவங்க இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. நம்ம தான் இறங்கி போய் நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா நம்ம தான் இறங்கி போய் அதை வந்து உறுதி செஞ்சுக்கணும். இப்போ அவரை கேட்டு வந்தாங்க, நான் வந்து ஒரு 10,000 கொடுத்தேன், 90,000 வந்து எனக்கு என்னால் கொடுக்க முடியல, அது கேபிஒய் பாலா மட்டும் தான், கேபிஒய் பாலா மட்டும் தான் பார்க்க முடியும் இல்லைங்க. ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரை வேணா பார்க்கலாம் சரிங்களா? உங்களுக்கு தான் நிறைய கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க நிறைய இடத்துல. நீங்க போய் யாரை வேணா பார்க்கலாம், யாரை வேணா பார்த்து நீங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம். பண்ண முடியாமலாம் இல்லை. யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றீங்க இல்லைங்களா? இந்த கடைகளுக்குலாம் வந்து யூடியூபரை வர வச்சு அதுல இருந்து கமிஷன் சம்பாதிக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. கேபிஒய் பாலா தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணா ஹெல்ப் பண்ணலாம், யாரை வேணா நீங்க வந்து லிங்க் பிடிச்சி கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் கேபிஒய் பாலாவை பிடிக்கிறதுமே ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவரையுமே வந்து நீங்க ஈஸியா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க ஈஸியா வந்து அவரை கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களாம் தான் எங்களால தான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நாங்களாம் அப்படியா? நாங்க சும்மா இருக்கோம், நாங்க சும்மா வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். பெரிய ஆள் இன்னொன்னே ஞாபகம் வருதுங்க. அவர் வந்து சொல்லியிருந்தாரு விஜய் சித்து எல்லாம் பெரிய ஆள் கிடையாது, நானும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்றாரு. விஜய் சித்து பெரிய ஆள் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாரு. அதை சமாளிக்கிறதுக்காக நானும் பெரிய ஆள் கிடையாது, அவரை பெரிய ஆள் ஆக்காதீங்க, நாங்களும் என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஆள் கிடையாது அப்படின்னா பெரிய ஆள் அப்படின்னா என்ன? இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு அவங்களோட எந்த ஒரு ஃபீல்டாகவே இருக்கட்டுமே, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெரிய ஒரு செட்டில் ஆன இடத்துக்கு போகிற எல்லாருமே உழைச்சி பெரிய ஆள் ஆகுங்க. எல்லாருமே பெரிய ஆள் தான் சரிங்களா? உழைச்சி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த அச்சீவ் பண்ண எல்லாருமே பெரிய ஆள் தான். அவங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்த அச்சீவ் பண்றாங்க இல்லைங்களா? அதை அச்சீவ் பண்ண யாரா இருந்தாலும் பெரிய ஆள் தான். பெரிய ஆள் இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா? நீங்களுமே பெரிய ஆள் தான். நீங்க எவ்வளவு ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருந்தாலும், நெகட்டிவா போயிருந்தாலுமே உங்க பிசினஸ் எவ்வளவு ப்ரமோஷன் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்களுமே பெரிய ஆள் தான், அவரும் பெரிய ஆள் தான் சரிங்களா? பெரிய ஆள் இல்லாமலாம் கிடையாது யாருமே. ஓகேவா? எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சு அவங்க பெரிய ஆளா தான் ஆகுறாங்க. அதே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பண்றவங்க எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு டெய்லி ஒரு நைட்டு 10 o'clock அரௌண்ட் 10 o'clock 9:30 இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு லைவ் வந்து நான் போடுறேன். அந்த லைவ்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து கேட்கலாம். என்கிட்ட வந்து அந்த இடத்துல சேட்ல வந்துட்டு நீங்க கேட்கலாம். என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதில் கேட்கலாம். பர்சனலா என்னோட பர்சனல் ஐடிஸ் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வரணும்லாம் அவசியமே கிடையாது. இதுலயே நான் அவைலபிள் தான். இதுலயே நீங்க கண்டிப்பா கேட்கலாம் என்கிட்ட. அதே நீங்க அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கீழே இந்த வீடியோக்குள்ள கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஆக்சுவலா எது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நான் பேசுனதெல்லாம் தப்புலாம் கிடையாது, கரெக்டா தான் பேசியிருக்கேன். அவர் வந்து தப்பு பண்ணல அப்படின்னா அவர் எதுக்கு சாரி கேட்கணும்? ஓகேங்களா? அவங்க வந்து தப்பு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்கிறத இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ வந்து தப்பு, நீ இப்போ பேசுறதே தப்பு அப்படிலாம் கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். அவர் தப்பு பண்ணல அப்படின்னா அவர் ஏன் சாரி கேட்கணும்? நீங்களே சொல்லுங்க. அது வந்து கரெக்ட், நான் பேசுனதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? இதோட இந்த டாபிக் வந்து நம்ம விட்டுறலாங்க. இதை பத்தியே சும்மா நசனு பேசிட்டே இருக்க தேவை கிடையாது. திரும்பி நீங்க வந்து அதே அந்த கமெண்ட்ஸ் ஆகட்டும், இன்னும் பிரைவேட் மெசேஜஸ் எல்லாம் வந்து மெசேஜ் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரைவேட் மெசேஜஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல கிடையாதுங்க. என்னோட ஐடி ஆக்சுவலா இன்ஸ்டா ஐடிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இதோட முடிச்சிடலாங்க. இதை பத்தி சும்மா நசனு ஒரே நான் தான் அவர் சொல்லுவார் இல்லைங்களா, தப்பு பண்ணிடுவேன், தப்பு பண்ணிட்டு நான் சாரி கேட்டுருவேன். தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். தப்பு பண்ணி நான் தப்பு பண்ணல அதனால நான் சாரிலாம் சொல்ல மாட்டேன், நீங்க சாரி சொன்னாலும் நான் சாரிலாம் சொல்ல மாட்டேன் சரிங்களா? இது வந்து நாங்கள் இப்போ டிடிஎஃப் பண்ணவெல்லாம் உள்ள எடுத்து இருக்காங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அவரை வந்து இதில் உள்ள கொண்டே வராதிங்க. ஓகேங்களா? அவருக்கும் ஆக்சுவலாக ஒரு அநீதி நடந்ததுக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. அந்த வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பாத்துக்குங்க. அண்ட் தென் வந்து நம்ம சாரிலாம் கேட்க மாட்டோம். இந்த வீடியோ செத்துவா பூச்சிக்கிறீங்க, அது ஏதோ தெரியாதமா அவரை தொட்டுட்டேன், தொட்ட கதை விட்ட கதையா அதுவே தொடர்ந்துனுங்க. நான் விஜய சத்துக்கும் பெரிய ஒரு கும்பிடு, சாரி ஆளை விடுங்க, விஜய சத்துக்கு ஒரு பெரிய கும்பிடே போட்டேன், விட்டுருங்க. சரி ஓகே. ஏதோ போற போக்கில் இந்த அஜீஸ் பையன் ஒரு வேலையை பார்த்து விட்டா, அதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் சித்துக்கும் எனக்கு ஒரே சண்டை மாதிரி ஆக்குறீங்க. விஜய் சித்துக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நானே அவர் வீடியோ பார்த்துனுக்கிறேன், என் ஃபேமிலியில பாக்குறாங்க, குட்டீஸ்லாம் பாக்குது, எல்லாம் என்ன திட்டுறாங்க. ஏதோ போற போக்கில் ஏதோ பண்ணி விட்டேன், தயவு செய்து விடுங்க. ஐயோ
ஒரு பாவி பண்ணி விட்டு போயிட்டான் அஜீஸு. தேவையில்லாமல் பண்ணி விட்டு ஏதோ ஃபன்னாக இருக்கும்னு நான் பண்ணேன். அது பார்த்தா பாவம் அவரோட ஃபேன்ஸு என் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன திட்டுறாங்க. பாவம் எல்லாம் வீடியோ பார்க்குறாங்க. பாவம் விட்டுருங்க. அது தேவையில்லை. கும்பிடு விஜய் சித்துக்கு ஒரு பெரிய கும்பிடு போதுமா? அப்புறம் இதில் மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். திரும்ப இந்த டாப்பிக்கே நம்ம எடுக்கவே தேவை கிடையாது. அவங்களே திரும்ப நான் சசன் பேசிட்டு இதையே வந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாதுங்க. அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த வந்து நீங்கள் அவர் பண்ணது தப்பா இல்லை கரெக்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நான் பண்ணது எதனா தப்பா கரெக்டாக என்ன தப்பாக தான் பேசியிருக்கேன் இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் அதை வந்து கண்டிப்பாக கேட்டுப்பேங்க. இந்த மாதிரியான லைவ் நியூஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.